வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி சொல்கிறாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறதுல இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள் உணர்வை கேட்டு, உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி. குரூப் 1, நானும் உங்களோட ஆவலோடு இருக்கேன். பிரபஞ்சம் என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் சிறப்பான செய்தி, ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். பிரபஞ்சம் அப்படிங்கிறது அவர்கள் பிரபஞ்சம் தானே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிடுறீங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிதுங்கிறது அவர்களுடைய ஆரம்பம் எது, நடு எது, முடிவு எது அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு சிறப்பான செய்தியை கொடுக்கறாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கறத பார்க்கலாம். இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவான வாசிப்பு. அது நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க. குரூப் 1 குறிப்பிட்டவர்கள் தனிப்பட்ட வாசிப்பை பத்தி கேக்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, பாருங்க. எங்களை தொடர்பு கொள்ளணும்னா மின்னஞ்சல் அனுப்புங்க, அவர்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுப்பாங்க. குரூப் 1 சரி, பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுக்க இருக்கிறது. உங்களுடைய குமரல்களுக்கு என்ன பதில்கள் கொடுக்க போறாங்க? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குமா? நான் இது வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கனே அன்புள்ள பிரபஞ்சமே, எனக்கு அது கிடைக்குமா? என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுமா பிரபஞ்சமேன்னு நிறைய பேர் குமரிக்கிட்டு இருந்திருக்கீங்க போல இருக்கு. குரூப் 1 பிரபஞ்சம் இங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் குரூப் 1, உண்மையில சொல்றேன், என்னுடைய குமரல்கள் இந்த பிரபஞ்சம் கேக்குது அப்படிங்கிறது தான் சத்தியம். ஏன்னா லவர்ஸ், இப்பொழுது எல்லாம் கை கூட போகுது. நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும், ஆசைகள் பூர்த்தியாகும், பிரார்த்தனைகள் நிறைவேறும். என்னோட ஆசை பூர்த்தியாகுமா? என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் பூர்த்தியாகுமா? அனைத்து கேள்விகளுக்கும் ஆமாம். குறிப்பிட்டவர்களுக்கு 1க்கு 2 வாய்ப்புகள் தரப்படுகிறது. அதை சிறப்பாக முடிவுகளை எடுங்க. அவசரப்பட்டு இதுதான் வேணும் அது வேணும் தூக்கி போட்டுறாம கொஞ்சம் தீர விசாரிப்பதும், கொஞ்சம் பொறுமையாக நேரத்தை எடுத்துக்கிட்டு பிறகு முடிவுகளை சொல்றதும் மிகவும் நல்லது அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 அதோடு உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல நல்ல வரன்கள், 1க்கு பல வரன்கள் வருகிறது. அதோடு காதல் உறவுல நீங்க ஏற்கனவே 1க்கு 2 பேருக்கு மேல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது முடிவெடுக்கக்கூடிய கட்டாயங்கள்ல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க, யார் நமக்கு பொருந்துவாங்க, யார் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, நான் அந்த ஒத்துழைப்பும் கொடுக்க முடியுமா, 2 கைகள் தட்ட தயாராக யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சரியான முடிவுகளை எடுங்க. குரூப் 1 வாழ்த்துக்கள், உங்களுக்கு முதல் செய்தியை கொடுத்துருக்குறாங்க. பாருங்க குரூப் 1, 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இங்கேயும் 2 பேர் உட்காந்துருக்காங்க, இங்கேயும் 2. அதே தான் குரூப் 1. நான் என்ன சொல்றது, பிரபஞ்சமே இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதோ சில முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அந்த வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருகிறது. நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருகிறது. சரியான முடிவுகளை எடுங்க. சில பேர் ஏதோ மாட்டிக்கிட்டீங்க, எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியலங்க, எனக்கு 2மே பிடிச்சிருக்குதுங்க, எனக்கு 2மே வேணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நல்ல முடிவுகளை எடுங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம். நல்ல ஒரு வாசிப்பு உங்களுக்கு. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுக்க இருக்கிறாங்க. என்ன அந்த சிறப்பான செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 இங்க என்ன ஒரு செய்தி இப்ப நமக்கு சொன்னாங்க. குரூப் 1, நம்ம இவர்களை பார்த்துட்டு நான் கண்டிப்பா அந்த செய்தியை சொல்றேன். அதேதான் குரூப் 1 வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த செய்தி எடுக்கும் பொழுது இங்க ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே உறவுல பிரிந்து இருந்தவர்கள் அவர்கள் மறுபடியும் நுழைய இருக்கிறார்கள். வாய்ப்பு கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்றாங்க. அதனாலதான் என்னவோ இங்க 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், யூ ஆர் இன் a crossroad to make a decision. சோ ஏற்கனவே நீங்க ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது ஏற்கனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருது. ஆனா இதுக்கு நடுவுல போனவர்கள் யாரோ
ஒருத்தவங்க பிரிந்து போனவர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசணும், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தரியான்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. நீங்கள் இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறீங்க, அல்லது ஆமாங்க நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேங்க, என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனா இங்க பிரபஞ்சம் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கொடுத்திருக்கு, புதிய கதவு திறக்குது. இந்த புதிய கதவு பழசுக்கு நீ கொடுக்க போறியா, புதுசுக்கு கொடுக்க போறியாங்கிறது உங்க கையில தான் பிரபஞ்சம் ஒப்படைக்கிறார்கள். இது ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் பழைய இடத்துல இருந்து உங்களை மறுபடியும் கூப்பிடலாம், புதிய இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கூட வரலாம். அதனால நல்ல முடிவுகளை எடுங்க. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறி போகும் பொழுது, முன்னேற்றங்கள் வரும் பொழுது, சிறப்பான ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, பழைய விஷயங்கள் வந்து கதவை தட்டும். கதவை திறந்துட்டீங்கன்னா அங்கிட்டு அதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும், there's nothing new to say. புதிதாக சொல்வதற்கு பழசுல ஒன்றும் இல்லை. அதனால வேணா மனமிட்டு பேசி என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் மன்னிப்பு சொல்லலாம், மன்னிப்பு கேட்கலாம். அல்லது இல்லை, என்னுடைய தவறு தான் முழுக்க, அவர்கள் மீது தவறு இல்லை, நான் மறுபடியும் அந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டேன், அவர்களை அந்த அளவுக்கு துன்புறுத்த மாட்டேன், அவர்களை அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்ட வைக்க மாட்டேன் அப்படின்னா முடிவுகள் உங்களுடைய கையில தான் இருக்கிறது. குரூப் 1. ஸோ பிரபஞ்சம் உங்களை இப்படி என்னதான் ஆசைகளை கொடுத்தாலும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் தான் பிரபஞ்சம் உங்களை கொடுத்துருக்குறாங்க. அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ஆரம்பிக்க போறீங்க, நிறைய ஐடியாஸ் இருக்கு, நான் ரொம்ப இப்போ ஃபயர்டாப்பா இருக்கிறேன், என் கையில ஓரளவுக்கு பணம் இருக்கிறது, நான் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் சிறப்பாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது. குரூப் 1. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். குரூப் 1. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சிறப்பான செய்தி சொல்ல இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுமா? ஆமாம். என்னுடைய பிரார்த்தனைகள் பூர்த்தி ஆகுமா? ஆமாம். என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் பூர்த்தி ஆகுமா? ஆமாம். நீண்ட நாள் ஆசைங்க, கனவு பூர்த்தி ஆகுமா? என் லட்சியம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். குரூப் 1. இப்பொழுது பிரபஞ்சம் இது வந்து ஒரு அறிவுரையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதேதான், 2 செய்திகள் இருக்கிறாங்க. முடிவுகள் எடுப்பதில் கவனம், வார்த்தைகள்ல கவனம். ஏற்கனவே வெட்டி விட்டவங்க கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கிறது. லாஜிக்கல் மைண்டை பயன்படுத்தி பேசுங்க, லாஜிக்கலா பேசுங்க, பிளண்டா பேசி ஐயோ பாவம் அப்படின்லாம் பேசாத அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. ஏன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஷீஸ் அ வெரி லாஜிக்கல் பர்சன், வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால லாஜிக்கலா பேசு, வார்த்தைகளை வந்து கரெக்டா இருக்கணும், உண்மை அப்படின்னு சொல்லி. ஏன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னா சத்தியத்தையும் உண்மையும் நியாயத்தையும் பேசக்கூடியவள். அதனால உண்மையை பேசுங்க. மன்னிப்பு கேட்கணும்னாலும் மன்னிப்பு கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அமைய இருக்கு. அதோடு இனிமேல் நீங்கள் ஒரு பழைய நபர் கிடையாது, நான் ஒரு புதிய நபர் அப்படிங்கிறது ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸும் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் காம்பினேஷன் ரீடிங்கில் வாசிப்பில் சொல்லப்படுகிறது. குரூப் 1 சிறப்பான ஒரு வாசிப்பு. குரூப் 1 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடைசியாக இந்த ஆரக்கல் மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஆசீர்வாதங்கள் தர இருக்கிறாங்க பிரபஞ்சம். குரூப் 1 நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கிற நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். கிரியேட்டிவிட்டி அதேதான், இப்பொழுது உன் கையில தான் இருக்கு, நீ தான் உருவாக்க போற. வாய்ப்புகள் எல்லாம் பிரபஞ்சம் தருகிறது, நல்ல நேரங்கள் உங்களை சுத்தி இருக்கிறது. இதை உருவாக்கு. பழசுக்கு இடம் கொடுக்க போறியா, புதுசுக்கு இடம் கொடுக்க போறியா, இல்ல என்ன செய்ய போற? கிரியேட்டிவிட்டி. யூ ஆர் கோயிங் டு கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்ட். உன்னுடைய உலகத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் குரூப் 1க்கு பிரபஞ்சம் ஒரு சிறப்பான செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி கொடுக்க இருக்கிறாங்க. என்ன அந்த சிறப்பான செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். பிரபஞ்சம் தானே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க. இல்லை, பிரபஞ்சம்ங்கிறவர் அவர் பெரியவர். அவருடைய ஆரம்பம் எது, நடு எது, முடிவு எது அப்படின்னு கணிக்க முடியாதவர் தான் இந்த பிரபஞ்சம். அவர் என்னுடைய பிரார்த்தனைகளை கேட்குறாரா, என்னுடைய ஆசைகளை ஏதாவது பூர்த்தி பண்ணுவாரா, என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஒன்றாவது நடத்தி வைப்பாரா,
என்னுடைய குமரல்களை கேட்குறாரா, என்னுடைய சங்கடங்களை பார்க்குறாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில்கள் இங்கே சொல்ல இருக்கிறாரு குரூப் 2. இது பொதுவான வாசிப்பு, யாரையும் குறிப்பிட்டு நம்ம இங்கே சொல்லலை. குரூப் 2 நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது. எங்களை எப்படி தொடர்பு கொள்வதுங்கிறதும் கேட்குறீங்க. மின்னஞ்சல் அனுப்புங்க, அவர்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுப்பாங்க. குரூப் 2 சரி. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த சிறப்பான செய்தி என்ன? என்னுடைய குமரல்கள் கேக்குதா பிரபஞ்சம்? என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனை பூர்த்தி பண்ணுவியா பிரபஞ்சம்? பண்ணுவீங்களா ஐயா அப்படின்னு நிறைய பேர் அவ்வளோ பிரார்த்தனைகள் பண்ணியிருக்கிறீங்க. குரூப் 2 ரொம்ப, அதுலேயும் ஒரு சில பேர் ஏதோ ஒரு ஆசை ஒன்று மனசில் இருக்கு போல இருக்கு, நீண்ட நாள் ஆசை போல இருக்கு. அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 என்ன சொல்றாங்க பிரபஞ்சம் பார்க்கலாம். முதல் செய்தி குரூப் 2 உண்மையில சொல்றேன். குரூப் 2 பிரபஞ்சம் நான் என்ன சொல்றது, குரூப் 1க்கும் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியை தான் கொடுத்திருந்தாங்க. குரூப் 2க்கும் முதல் செய்தியே சூரியன் நேர்மறை தான். குரூப் 2 உங்களுடைய குமரல்கள்லாம் பிரபஞ்சம் கேட்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் புரியாதா அந்த பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, புரியுது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் நடக்காதா, ஒன்று கூட நடத்தி வைக்க மாட்டாரான்னு நினைப்பீங்க, நடத்தி வைப்பார். சூரியன் ஒரு வாசிப்பு. என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், சூரியன் ஒரு டெரோ ரீடிங்கில் வந்துட்டுனா இட்ஸ் அ மோஸ்ட் பாசிட்டிவ் ரீடிங். அது மிகவும் நேர்மறையான ஒரு வாசிப்பு. கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம். குரூப் 1 மன்னிக்கணும், குரூப் 2 கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே இருட்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையோ சூழ்நிலைகளோ அல்லது நீங்கள் போடுற முயற்சிகளோ நீங்கள் நினைத்த காரியங்கள் இது வரைக்கும் கைகூடாமல் இருந்ததுன்னா இப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி செல்கிறது. சூரியனே அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். குரூப் 2 அதோடு வாவ் குரூப் 2 நீங்களே பாருங்க. குரூப் 2 ஆஃப் கப்ஸ் பிரபஞ்சம் இதை கண்டிப்பாக கை கோர்த்து வைப்பார், சேர்த்து வைப்பார், அமைத்து வைப்பார். ஆசைகள் நிறைவேறுமா? நிறைவேறும். கனவுகள் நிறைவேறுமா? நிறைவேறும். மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறுமா? நிறைவேறும். பிரார்த்தனைகள் நிறைவேறுமா? நிறைவேறும். குமுறல்களுக்கு ஒரு முடிவு காலம் கிடையாதா பிரபஞ்சமே? முடிவு காலம் வரும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றது குரூப் 2 நீங்களே பாருங்க. சூரியனும் 2 ஆஃப் கப்ஸ் வெற்றிகள் நிச்சயம், செய்யற முயற்சிகள் வெற்றிகள் நிச்சயம். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு டீலிங்ஸ் இப்பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு நடக்கிறது. அதோடு நீங்கள் யாரையாவது காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவர்கள் கிட்ட போய் உங்களுடைய காதலை சொல்லும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக சரி எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நம்மளுடைய இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான திருமண பேச்சுகள் கூட நடைபெறலாம். ஆனால் அது எல்லாருக்கும் சொல்லப்படலை, வெரி ஃபியூ பீப்புளுக்கு சொல்லப்படுகிறது. அதோடு இன்னும் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இப்பொழுது நல்ல உறவுகள் மேம்படும். ஆரோக்கியமான உறவு, ஆரோக்கியமான நட்புகள். உத்தியோகத்தில் ஏதேனும் காலிக்ஸோட மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் உங்ககிட்ட மனமிட்டு பேசுறது, மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத பிரபஞ்சம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2க்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுக்குறாங்க. என்ன அந்த சிறப்பான செய்தி பார்க்கலாம். குரூப் 2 கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகலை. பிரபஞ்சம் அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே தான் குரூப் 2 குவீன் ஆஃப் கப்ஸே உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அதே தான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது யாரோ வயசுல மூத்தவங்க, அவங்க இன்னும் உயிரோட இருக்கலாம் அல்லது காலமாயிருக்கலாம், காலமானவர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை சுத்தியே தான் இருக்கு. அன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள், நீங்க ஏதாவது அம்மனுடைய பிரார்த்தனைகள்ல ரொம்ப மூழ்கி நீங்க இருப்பீங்க, அல்லது ஏதாவது குல தெய்வங்களுடைய பிரார்த்தனைகள்ல மூழ்கி இருப்பீங்க. இவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே தான் இந்த செய்தி. வயசானவங்க, வயதுல மூத்தவர்கள் யாரோ ஒருத்தவங்க, அவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுக்கறது,
நல்ல எப்படி சொல்றது, ஏதோ அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று தர இருக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற, வேணா நீ பேசி பார்க்குறியா, உனக்கு இந்த பொருத்தம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பெரியவர்களுடைய வார்த்தை மூலமாக ஒரு சில பேருக்கு உறவுல நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. இது வரைக்கும் மாப்பிள்ளை பொண்ணு அமையாம இருந்ததுன்னா இந்த பெரியவர்களுடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல உறவு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இங்க கொடுத்திருக்கிறாங்க குரூப் 2. நம்ம இன்னும் கடைசி ஒரு செய்தியை எடுக்க போறோம். அவர்கள் நமக்கு ஏதேனும் அறிவுரையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம். பிரபஞ்சம் குரூப் 2க்கு சூரியனே வந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அது கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம். அதேதான். ஐயோ குரூப் 2 நீங்களே பாருங்க. மஜிஷியன் சொன்னங்க, சூரியன் வந்துட்டாலே மஜிஷியன். நம்ம அந்த செய்திய குரூப் 2 நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னோம், என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுமா, மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைவேறுமா, மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறும். உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அந்த நேரத்தையும் பாதையையும், அந்த பாதையில என்ன சவால்கள் இருந்ததோ நான் ஒதுக்கி வைக்கிறேன். அந்த பாதையில என்ன இருட்டான விஷயங்களும் நான் ஒதுக்கி வைக்கிறேன். இப்போ உன்னுடைய பாதை, நீ என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறியோ அதை உருவாக்கு அப்படிங்கிற பாதையை அமைத்து கொடுக்கிறார் இந்த பிரபஞ்சம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது குரூப் 2. magicianனாலே the manifestation is open. the manifestation time is open. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, பிரார்த்தனைகளை பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்தது பிறகு பிரார்த்தனைகள் பண்ணுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்யுங்க. அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் குரூப் 2. கடைசியாக இந்த ஆரக்கல் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான ஆசீர்வாதம் என்ன, சிறப்பான செய்திகள் என்ன பார்க்கலாம். குரூப் 2 வந்திருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ். அதே தான். இப்பொழுது உன்னுடைய நோக்கத்தை மாத்து, எண்ணங்களை மாத்து, திருத்திட்டு வா. திருத்து, உன்னுடைய நோக்கத்தை திருத்து, உன்னுடைய கண்ணோட்டத்தை திருத்து அப்படிங்கிறாங்க. உன்னுடைய பார்வைகளை கொஞ்சம் மாத்து. ஸோ யோர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் சேஞ்சிங். இப்போ சில விஷயங்கள் மாற இருக்கு. உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வுகளோ அதெல்லாம் இப்பொழுது மாற இருக்கிறது. நல்ல சகுனமே உங்களை சுற்றி இருக்கிறது. குரூப் 2 சூரியன் வந்துட்டாலே அதுதாங்க நானும் சொல்லுவேன். அது ஒரு நேர்மறையான ஒரு வாசிப்பு, வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றங்கள் இருக்கிறது. முன்னேறி செல்லுங்கள் குரூப் 2. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.